திரைமறைவில் ஏராளமான காய் நகர்த்தல்கள். காங்கிரஸ் தாவேகாவை உடைக்க முயற்சி என பேச்சு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஹைதராபாத் பாதுகாப்பில். திரைமறைவில் ஏராளமான காய் நகர்த்தல்கள். காங்கிரஸ் தாவேகாவை உடைக்க முயற்சி என பேச்சு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஹைதராபாத் பாதுகாப்பில். சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாக அறிவித்திருந்தது. அக்கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழலில் திரைமறைவில் ஏராளமான காய் நகர்த்தல்கள். காங்கிரஸ் தாவேகாவை உடைக்க முயற்சி என பேச்சு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஹைதராபாத் பாதுகாப்பில். களம் இறங்கிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரேவந்த் ரெட்டியின் பாதுகாப்பில். தாவேகா காங்கிரஸை உடைக்க முயற்சி என பேச்சு. தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணியா என்ற ஒரு பேச்சு, ஒரு சலசலப்பு தேர்தலுக்கு முன்னதாகவே எழுந்தது. இருப்பினும் திமுக கூட்டணியிலேயே இணைந்து தேர்தலை சந்திப்பதாக காங்கிரஸ் கூறியிருந்தது. காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் முடிவெடுத்திருக்கும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை உடைக்க முயற்சி என பேச்சு. களம் இறங்கிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேவந்த் ரெட்டியின் பாதுகாப்பில். எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்கும் கே பழனிசாமி. பரபரக்கும் அரசியல் களம். அதிமுகவின் முடிவு என்ன? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? புதை மணலில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தாவேகா கொடுத்த கடிதத்தில் அமமுக முஸ்லிம் லீக் பெயர்கள் ஏன்? எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்கிறார் கே பழனிசாமி. பரபரக்கும் அரசியல் களம். அதிமுகவின் முடிவு என்ன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது அதிமுக. முன்னதாக கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் அனைவரும் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்கிறார் கே பழனிசாமி. அரசியல் களம் பரபரப்பாக நகர்ந்து வரும் நிலையில் அதிமுகவின் முடிவு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும் குழப்பத்தை நோக்கி தமிழக அரசியல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது டிடிவி தினகரன் ஏவிய ஏவுகணை மோசடி குற்றச்சாட்டு. தமிழகம் இதுவரை பார்க்காத குதிரை பேரச் சூழல் என்கிறது திமுக. ஆளுநர் ஆட்சியை நோக்கி செல்கிறதா தமிழ்நாடு? இன்னமும் 118 என்ற எண்ணிக்கையை தொடாத தமிழக வெற்றிக் கழகம். தாவேகா கொடுத்த பட்டியலில் அமமுக முஸ்லிம் லீக் பெயர்களால் சிக்கல். நேற்று 3வது முறையாக தமிழக ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து தனக்கான ஆதரவு உறுப்பினர்களின் பட்டியலை கொடுத்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அவர் கொடுத்த பட்டியலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரும் முஸ்லிம் லீக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த சூழலில் இன்னமும் 118 என்ற எண்ணிக்கையை தொடாத தமிழக வெற்றிக் கழகம். தாவேகா கொடுத்த பட்டியலில் அமமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பெயர்களால் சிக்கல். பாஜக, திமுக, அதிமுக என மும்முனை எதிர்ப்பை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகம்.
தாவேகா மீது அமமுக ஏவிய மோசடி புகார் எனும் கூரிய ஏவுகணை. பலதரப்பிலும் நடப்பதாக சொல்லப்படும் குதிரை பேரம். என்னதான் நடந்தது? என்னதான் நடக்கிறது? வாயை இறுக மூடிக்கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம். தமிழ்நாடே பேசுகிறது. எப்போதுதான் பேசுவார் விஜய்? தமிழகத்தில் அரசியல் அனல் தகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் என்னதான் நடந்தது, என்னதான் நடக்கிறது என்று வாயை இறுக மூடிக்கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம். அடுத்தடுத்த அரசியல் அதிரடிகள், பரபரக்கும் அரசியல் களம். என்ன நடக்கப் போகிறது அடுத்து? ஒவ்வொரு நொடியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ஆட்சியை நோக்கி செல்கிறதா தமிழ்நாடு? தாவேகா மீது அமமுக ஏவிய மோசடி புகார் என்னும் கூரிய ஏவுகணை. பல தரப்பிலும் நடப்பதாக சொல்லப்படும் குதிரை பேரம். பாஜக, திமுக, அதிமுக என மும்முனை எதிர்ப்பை சந்திக்கும் தாவேகா. தாவேகா மீது அமமுக ஏவிய மோசடி புகார் என்னும் கூரிய ஏவுகணை. பல தரப்பிலும் நடப்பதாக சொல்லப்படும் குதிரை பேரம். பாஜக, திமுக, அதிமுக என மும்முனை எதிர்ப்பை சந்திக்கிறது தாவேகா. தாவேகா மீது அமமுக ஏவிய மோசடி புகார் என்னும் கூரிய ஏவுகணை. தமிழ்நாடே பேசுகிறது. எப்போதுதான் பேசப் போகிறார் விஜய்? என்னதான் நடந்தது? என்னதான் நடக்கிறது?